மேலே சந்தேகப்பட்டு வந்த நம்ம மகேஷ்க்கு பார்த்தீங்கன்னா கடைசியில் எதுவுமே வந்து கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி தாங்க வந்து இருந்துச்சு. அரவிந்தை கூட நம்ம சும்மா சொல்லக்கூடாது. ஸோ பயங்கரமாக பார்த்தீங்கன்னா ஆக்டிங்லாம் வந்து பண்ணி முடிச்சிட்டாரு. ஸோ ஆனந்தி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அரவிந்தும் அந்த ஏசியும் பார்த்தீங்கன்னா ஒன்றா பேசின மாதிரி வந்து நம்ம அன்பு கிட்ட சொல்லியிருப்பாங்க. இந்த விஷயத்த அன்புவை பார்க்க போயிருக்கும் போது மகேஷ் கிட்ட வந்து நம்ம அன்பு வந்து சொல்லியிருக்கிறதுனால ஒருவேளை அரவிந்த் இந்த கொலையில் வந்து ஏதாவது சம்மந்தப்பட்டிருப்பானோ, எதுக்காக அவன் வந்து ஏசியை சந்தித்து தனிமையில் பேசணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கோவப்பட்ட நம்ம மகேஷ் என்ன ஏதுன்னு விசாரிக்காம நேரடியாக வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக எங்கள் கம்பெனிக்கு வந்த உடனே வேகமாக போயிட்டு நம்ம அரவிந்தை பிடிச்சி பார்த்தீங்கன்னா மொட்டை மாடியில் வச்சு பயங்கரமாக வந்து அடிக்கிறாரு. ஸோ இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு நம்ம முத்துவும் பார்த்தீங்கன்னா என்ன எதுக்காக வந்து இப்போ இவனை போட்டு இப்படி அடிக்கிறீங்க சார், இப்படிலாம் நீங்கள் கோவமே படமாட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது இவனுக்கும் ரகுவோட குழந்தைக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மகேஷ் சொல்கிறாரு. இதை கேட்டு ஷாக்கான முத்து வந்து என்ன சார் என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, ஆமாம் கண்டிப்பாக நான் சொல்லுவேன். ஏன்னா ஆனந்தி இவனையும் வந்து அந்த ஏசி சாரையும் பார்த்துருக்காங்க. இவங்க 2 பேரும் ஏதோ ஒன்று சந்தித்து தனியாக பேசியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, என்ன மகேஷ் என்ன முட்டாள் மாதிரி உளறிக்கிட்டு இருக்கேன், நான் எதுக்கு இதெல்லாம் வந்து பண்ண போகிறேன், அந்த ஆனந்தி தான் ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கான, நீயும் அதை அப்படியே வந்து காதில் வாங்கிட்டு என்னை வந்து அடிப்பியா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, அரவிந்த் இங்கே பாரு ஒழுங்கு மரியாதையாக உண்மையை சொல்லிடு, உனக்கும் அந்த ரகு கொலைக்கும் என்னடா சம்மந்தம் இருக்குது, ஒரு வேளை அந்த கொலையை நீயே பண்ணிவிட்டு அந்த பழியை தூக்கி அன்பு மேலே போட்டுட்டியா, இப்போ நீ உண்மையை சொல்ல போறியா இல்லையா, எதுக்காக போயிட்டு அந்த ஏசியை நீ தனியாக பார்த்து பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது, என்ன அரவிந்த் என்ன மகேஷ் என் மேலேயே நீ வந்து சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்கியா, வேணும்னா நான் வேணா அந்த ஏசிக்கு கால் பண்ணி சொல்லவா, அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு நீனே கேளு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, ஸோ அந்த அரவிந்த் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக அந்த ஏசிக்கு வந்து கால் பண்ணுறாரு. கால் பண்ணிவிட்டு சார் நான் அரவிந்த் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லும்போது, எந்த அரவிந்த் அப்படின்னு தெரியாத மாதிரி அந்த ஆள் கேட்குறாரு. அதான் சார் நான் வந்து தில்லை கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன் இல்லை சார், நான் தான் சார் அரவிந்த், நான் கூட அன்பு கேஸை பற்றி உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு பேசியிருந்தேன் இல்லை சார் அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் இப்போ என்ன உனக்கு, நான் அன்றைக்கே உங்ககிட்ட சொல்லிட்டேன்ல இது விஷயமா எனக்கு வந்து ஃபோன் பண்ணக்கூடாது, என்னை நேரில் மீட் பண்ணக்கூடாது அப்படின்னு, இதுக்கப்புறம் எதுக்கு அந்த மறுபடியும் எனக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஏசி வந்து கோவமாக பேசுகிறாரு. இல்லை சார் நான் வந்து சொல்லியிருந்தேன் இல்லை சார் அன்புவோட பேலுக்காக தான் நான் வந்து உங்ககிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் பாருங்கள் மிஸ்டர் அரவிந்த், நீங்கள் அன்புவை வந்து ரொம்ப நல்லவன் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம், பட் இருந்தாலுமே இப்போதைக்கு எங்களை பொறுத்த வரைக்கும் அவன் ஒரு கொலைக்காரன், அப்படிப்பட்ட கொலைக்காரனுக்கு நீங்கள் தேவையில்லாமல் சப்போர்ட் பண்ணுறதோ இல்லை வேறு ஏதாவது நீங்கள் பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களையும் தூக்கி உள்ளே வைக்க வேண்டியதாக இருக்கும். இதுக்கப்புறம் அன்பு சம்மந்தமாக எனக்கு ஃபோன் பண்ணுற வேலையெல்லாம் நீங்கள் வச்சுக்காதீங்க, ஃபோனை வைங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஏசி வந்து ஃபோனை வச்சிடறாரு. ஸோ ஃபோனை வச்சோடனே பாத்தியா மகேஷ் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்புவை எப்படியாவது பெயில் எடுத்துடணும். ஸோ ஏசி வந்து எனக்கு இதுக்கு முன்னாடி தெரியும், அவர்கிட்ட பேசினா ஒரு வேளை ஏதாவது நடக்குமோ அப்படிங்கிறதுக்காக தான் நான் அவரை தனியாக பார்த்து மீட் பண்ணி பேசினேன். இந்த விஷயத்தை தப்பாக புரிஞ்சுக்கிட்ட ஆனந்தி வந்து உங்ககிட்ட என்ன சொன்னான்னு எனக்கு தெரியலை, ஆனால் எந்த விதத்துலையுமே அன்புவை வந்து கஷ்டப்படுத்தணும், அவனை ஜெயிலுக்கு போக வைக்கணும் அப்படிலாம் நான் எதுவுமே பண்ணலை, நீ ஏன் எதையுமே புரிஞ்சிக்காமல் இப்படி அவசரப்பட்டு என்னை வந்து அடிக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, ஸோ மகேஷ்க்கு வந்து அரவிந்த் சொல்கிறதுல எந்த விதமான நம்பிக்கையும் இல்லை. பட் இப்போதைக்கு நம்ம எதுவும் பிரச்சனை பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதி அங்கேருந்து வந்து கிளம்பி போயிடுறாரு. ஸோ மகேஷ் போனோடனே நம்ம அரவிந்த் பார்த்தீங்கன்னா பயங்கர வில்லன் மாதிரி வந்து சிரிக்கிறாரு. ஏன்னா ஆல்ரெடி இது எல்லாமே அரவிந்தோட பிளான் தான். ஒருவேளை இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை வந்து நான் உங்களுக்கு கால் பண்ணேன் அப்படின்னா நீங்கள் என்ன ஏதுன்னு தெரியாத மாதிரி நீங்கள் வந்து ஆக்ட் பண்ணிவிடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏசி கிட்ட வந்து இந்த அரவிந்த் சொல்லிட்டு தான் வந்து போயிருப்பான். ஸோ அதுதான் கரெக்டாக இப்போ அந்த ஏசியுமே வந்து பண்ணியிருப்பார். அதனால இவங்க 2 பேருமே வந்து ஒரு வழியாக தப்பிச்சிட்டாங்க. ஸோ அரவிந்த் இப்போதைக்கு நம்ம தப்பிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு தான் இருக்கேன். இருந்தாலும் இந்த ஆனந்தியை சும்மா விடக்கூடாது, எங்கேயோ ஒரு இடத்துல நம்மளை வச்சு பார்த்துட்டு இப்படி மகேஷ் கிட்ட நம்மளை பற்றி போட்டு கொடுத்துருக்காளே அவளை நம்ம சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு ஆனந்தி மேலே பார்த்தீங்கன்னா நம்ம அரவிந்துக்கு வந்து கோபம் பயங்கரமாக வருது. இன்னொரு பக்கம் ஹாஸ்டலில் வந்து மஞ்சுவை கூட்டிகிட்டு போயிட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆனந்தி வந்து வரும்போது ஒரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மனோன்மணி இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா எக்ஸ் வக்கீலாக வந்து இருந்திருப்பாங்க. ஸோ ஏதோ ஒரு விஷயத்தினால ஒரு கேஸில் வந்து அவங்க வாதாட முடியாமல் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க வாதாடின ஒரு கேஸில் வந்து அவங்க தோற்று போகிறதுனால அவங்களே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இதுக்கப்புறமும் நான் வந்து இந்த கருப்பு கோட் நான் வந்து போட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சத்தியம்லாம் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ அன்பு வந்து இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும்போது அவங்க வந்து அவங்களோட பெட்டியை திறந்து அவங்களுடைய அந்த பிளாக் கலர் கோட் இருக்கும் இல்லையா, அதை எடுத்து வந்து பார்க்குறாங்க. ப்ளஸ் அவங்களோட வக்கீல் ஐடி கார்டும் இருக்கும், அதையும் பார்க்குறாங்க. ஸோ அவங்க பழைய விஷயங்கள் எல்லாமே நினச்சி பார்க்குறாங்க. இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் வந்து ஒரு கேஸில் அவங்க ஆஜராகிருப்பாங்க. அந்த நேரம் பார்த்து அவங்களுக்கு போதுமான சாட்சி ஆதாரம் எதுவுமே இல்லாததுனால அவங்க வாதாடினாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு வந்து தண்டனை வந்து கிடச்சிருக்கும். பட் இருந்தாலும் வந்து அவங்க எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஒரு நிரபராதிக்கு வந்து என்னால் தண்டனை கிடச்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறமும் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கருப்பு கோட்டை எப்பயுமே போட மாட்டேன், இது நீதி தேவதை மேலே சத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு சத்திய பிரமாணம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மனோன்மணி வந்து பண்ணியிருப்பாங்க. இதனால தான் அவங்க வந்து வக்கீலாக ப்ராக்டிஸ் எதுவும் பண்ணாமல் இருப்பாங்க.
ஸோ கரெக்டாக ஆனந்தி வந்து இந்த மனோன்மணியை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக கீழே இறங்கி வரும்போது கருப்பு கலர் கோட்டை பார்த்துட்டு அவங்க நிற்கிறத பார்த்துட்டு, மேடம் என்ன இது கருப்பு கோட்டாக இருக்குது, அப்போது நீங்கள் வக்கீலா மேடம் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குறாங்க. ஸோ ஆனந்தி வந்து திடீர்னு வந்துட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு இதை எப்படியாவது சமாளிக்கணும் அப்படிங்கிறதுக்காக, இல்லை இல்லை ஆனந்தி, நான் எதுக்கு வக்கீலாலாம் இருக்க போகிறேன், வக்கீலா ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஆசை. அதனால் நான் காலேஜ் டைமில் படிக்கும் போதெல்லாம் நிறைய ட்ராமாலெல்லாம் வக்கீல் வேஷம் போட்டு நடிச்சிருக்கேன். அப்போ தச்சது தான் இது. அதுப்போலேருந்து இப்போ வரைக்கும் இது வந்து என்னோட மெமரிஸ் மாதிரி நான் வந்து வச்சு பாதுகாத்துக்கிட்டு இருக்கேன். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை ஆனந்தி அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. சரி ஓகே மேடம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஆனந்தியும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து மஞ்சுவை வந்து நான் வந்து விட்டுட்டேன். ஸோ அவளை வந்து பத்திரமா பார்த்துக்கோங்க மேடம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. பரவாயில்ல ஆனந்தி, கண்டிப்பாக நீ எதை பற்றியும் நினச்சி கவலைப்படாத. கூடிய சீக்கிரத்துலேயே அன்புமே வந்து வெளியில் வந்துடுவார். நிச்சயமாக வந்து கடவுள்கிட்ட நானும் ப்ரே பண்ணிக்கிறேன். மஞ்சுவுக்கு இங்கே எதுவுமே ஆகாது, நான் பத்திரமா பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. சரி ஓகே மேடம் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆனந்தியுமே வந்து கிளம்பிடுறாங்க. ஆனந்தி கிளம்புனதுக்கப்புறம் நம்ம மனோன்மணி வந்து பார்த்தீங்கன்னா, என்னை மன்னிச்சிட ஆனந்தி, என்னால் உன்கிட்ட இப்போதைக்கு எந்த விதமான உண்மையும் வந்து சொல்ல முடியாது. நான் வந்து வக்கீலாக தான் இருந்திருக்கேன். ஆனால் என்னோட நிலைமை இப்போ வேறு மாதிரி இருக்குது. எந்த விதமான உண்மைகளையும் என்னால் ஓப்பனாக வெளியில் சொல்ல முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருக்கேன். அதனால் இப்போதைக்கு அதை பற்றி நான் எதுவும் பேச விரும்பலை அப்படிங்கிற மாதிரி மனோன்மணியும் வந்து சொல்லிடுறாங்க. ஸோ ஆனால் கண்டிப்பாக அவங்க வந்து இதுக்கு முன்னாடி வக்கீலாக தான் இருந்திருக்காங்க. அண்ட் அது எல்லாமே இதுக்கப்புறம் தான் நம்ம ஆனந்திக்கே வந்து வெளிச்சம் போட்டு காட்ட போகிறாங்க. அது என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம்.